இன்றைக்கி நம்ம ரெசிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். யூஷுவலாக இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் இந்த ரெசிஸ்டரோட அப்ளிகேஷன் என்ன, கம்பெனிஸில் சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ரெசிஸ்டரை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃப்ரெஷர் ஒரு கோர் கம்பெனியில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக் காம்போனன்ட்ஸை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். தென் ஒரு 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு சர்க்யூட்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட். ஸோ ரெசிஸ்டர் அப்படின்னா பேசிக்காக ரெசிஸ்டர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக் டெஃபினேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம பேசிவ் காம்போனண்ட்டில் நம்ம சொல்லுவோம். அண்ட் ஒர்க்கிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 12th படிக்கிறப்ப மின் தடை அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் ரெசிஸ்டர். ஸோ மின்னோட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட்டை தான் நம்ம இங்கே ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேசிவ் காம்போனண்ட்டுன்னு இருக்குல்ல, அது என்னன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்காக ரெசிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம 12th படிக்கிறப்ப இல்லை காலேஜ் படிக்கிறப்ப இந்த கலர் கோடிங்லாம் நம்ம படிச்சிருப்போம். தென் நம்ம சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் இந்த சிம்பிளில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம பேசிவ் காம்போனண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். பேசிவ் காம்போனண்ட் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒன்று எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் இல்லை டிசிபேட் பண்ணும். டிசிபேட் அப்படின்னா என்னென்னா யூஸ் பண்ணிக்கும், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு. ஸோ இது ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜியாக தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பாசிவ் காம்போனண்ட். ஸோ இது எனர்ஜியை டிசிபேட் பண்ணும். இட் கன்சியூம் த எனர்ஜி. தென் கெப்பாசிட்டர்ஸ் இட் ஸ்டோர்ஸ் த எனர்ஜி இன் எலக்ட்ரிக்கல் ஃபார்ம். ஓகே, இப்போ ரெசிஸ்டர் பாசிவ் காம்போனண்ட். நம்ம இது டிசிபேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ எப்படி டிசிபேட் பண்ணும் இந்த பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட். ஸோ அதாவது இப்போ நீங்கள் இங்கே 5 volt கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் 5 volt ஹீட்டாக டிசிபேட் பண்ணிருச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 0வாக தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ ஆர் யூஸிங் இன் அ சர்க்யூட். அது நம்ம எக்ஸாம்பிளாக அப்கமிங் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டரோட யூஸ் கேஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இட் வில் லிமிட் த கரண்ட் ஃப்ளோ அண்ட் கண்ட்ரோல் த வோல்டேஜ். ஸோ நம்ம இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ ரெசிஸ்டரோட மெயின் பர்பஸ் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா இட் வில் லிமிட், அதாவது ரெசிஸ்ட் அப்படிங்கிறதான் இங்கே லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அனதர் ஃபார்மில் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். இட் வில் ரெசிஸ்ட் த கரண்ட் ஃப்ளோ. ஸோ நம்ம இங்கே சொன்னோம் பார்த்தீங்கன்னா இது எனர்ஜியை டிசிபேட் பண்ணுறதுனால வி கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் த வோல்டேஜ் ஆல்சோ. ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன், ரெசிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். ரெசிஸ்டர் ஓம்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர் இது மூணுத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ இதை ஓம்ஸ் லா ஃபார்முலா அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓம்ஸ் லாவோட நார்மல் நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா V = I அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஓம்ஸ் லாவோட டெஃபினேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கனால இங்கே நான் ஃபார்முலா ரீஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் கரண்ட். ஸோ I = V/R. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்றப்போ ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். தென் கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் I = Vன்னு இருக்கு, I = 1/R இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ ஓம்ஸில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா ஒன்று கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு வோல்டேஜ், ரெண்டாவது கரண்ட் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரெசிஸ்டர். நீங்கள் ஒரு கோர் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓம்ஸ் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம எப்படி தமிழில்
நம்ம தமிழ் மொழியை படிக்கணும் அப்படின்னா எப்படி வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதை படித்தா தான் நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து எப்படி ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான். நீங்கள் ஓம்ஸ் லா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் ஒரு சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த 2 ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லையா, இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி ஒரு சாம்பிள் சர்க்யூட் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 9 வோல்ட் பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் 10 ஓம் ரெசிஸ்டர் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டக்டரில் போகிற கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஓம்ஸ் லா தெரியும், I = V/R. 9 அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெசிஸ்டருக்கு R இருக்க இடத்துல 10 ஓம்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/10 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.9 ஆம்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இது நார்மலாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல, I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். ஸோ இதுக்கு நான் சர்க்யூட் என்ன பண்ணுறேன்னா, ரெசிஸ்டரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன் டபுளாக. ஸோ இப்போ சேம் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சீரீஸாக இருக்கிறப்ப நம்ம வோல்டேஜை வந்து ஆட் பண்ணிக்கோம். 9 + 9 அப்படின்னு வருதுங்களா. சேம் R வந்துட்டு கான்ஸ்டன்ட், ஸோ 10 ஓம்ஸ் தான். இப்போது 18/10 போட்டிங்கன்னா I = 1.8 ஆம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த சாம்பிள் சர்க்யூட்டையுமே I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V, இந்த சர்க்யூட்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கரண்ட்டோட வேல்யூ. ஸோ இங்கே வோல்டேஜ் வந்துட்டு 9 வோல்ட்டில் இருக்கிறப்ப நமக்கு கரண்ட் வந்து 0.9 ஆம்ஸ்னு கிடச்சிருக்கு. நான் இங்கே டபுளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கப்ப நமக்கு இங்கே கரண்ட்டும் டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து 0.9, இங்கே வந்துட்டு 1.8. ஸோ வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். இப்போது ஒன் மோர் ரிலேஷன்ஷிப் படிச்சோம்ல, அது வந்துட்டு என்னென்னா கரண்ட் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. இதுக்கு ஒரு சர்க்யூட் பார்க்கலாம். இதில் வந்துட்டு வோல்டேஜை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன், ஆனால் ரெசிஸ்டரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 மோர் 10 ஓம்ஸ் வந்துட்டு நான் வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சேம் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, V இருக்கிறதுல 9 வோல்ட் பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோமா, 9 வோல்ட் அப்படின்ற வேல்யூ வந்து நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து R இருக்க இடத்துல ரெசிஸ்டர் வந்து சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா R1 + R2 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 20 ஓம்ஸ் வரும். 9/20 போட்டோன்னா I = 0.45 ஆம்ஸ்னு வரும். இப்போது இந்த சாம்பிள் சர்க்யூட் எடுத்துக்கோங்க. தென் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர், இந்த சர்க்யூட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, இந்த சர்க்யூட்டில் வந்துட்டு வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப நமக்கு I வந்து 0.9 ஆம்ஸ்னு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே நான் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ரெசிஸ்டரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப, அதாவது இங்கே டபுள் த டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஐயோட வேல்யூ இந்த ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பாதியாக கரண்ட் வந்துட்டு குறைஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, ரெசிஸ்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ குறையும். ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றனால வைஸ் வெர்சா நீங்கள் வந்துட்டு ரெசிஸ்டரோட வேல்யூவை கம்மி பண்ணிங்க அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டரோட வேல்யூவை வச்சு நம்ம கரண்ட்டை வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸும் பண்ணலாம். அதை தான் நம்ம வந்துட்டு டெஃபினேஷனாக பார்த்தோம். இட் வில் லிமிட் ஆர் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரெசிஸ்டர்னால் என்ன, ரெசிஸ்டர் ஓம்ஸில் பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, தென் அதை வச்சு ஒரு சாம்பிள் சர்க்யூட்டும் நம்ம பார்த்தாச்சு. இப்போது இந்த சர்க்யூட் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த டிசைனை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதை வந்து நம்ம சர்க்யூட் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைரெக்டாக ஒரு ஃபிசிக்கல் போர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம விர்ச்சுவலாக பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு வேலிடேட் பண்ணுறதுக்காக இந்த சர்க்யூட் சிமுலேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சேம் எக்ஸாம்பிளே சர்க்யூட் சிமுலேஷனில் நம்ம பண்ணி பார்ப்போம். ஒரு சாம்பிள் சர்க்யூட்டை எடுத்துட்டு I வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Vஆ இருக்கா, தென் I வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Rஆ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். சேம் சர்க்யூட் வந்துட்டு நான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் சர்க்யூட்,
9 வோல்ட் அண்டு 10 வோல்ட்ஸ். இதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சுவிட்சை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்யூட் வந்து ஓப்பனாக இருக்குது, அதனால் கரண்ட் ஃப்ளோ இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ 0. இப்போ நான் இந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஓம்ஸ் லா படி நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தப்ப நமக்கு கரண்ட் வந்துட்டு 0.9 ஆம்ஸ் அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம போட்ட அந்த சர்க்யூட்டை டிசைன் வந்துட்டு கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சர்க்யூட், கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ரெசிஸ்டரை வந்துட்டு ஸ்டேபிளாக, அதாவது கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வோல்டேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். வோல்டேஜை வந்து டபுளாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நான் சீரியஸாக இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேட்டரியோட வேல்யூவே வந்துட்டு நான் 18 வோல்ட் அப்படின்னு நான் மாற்றிட்டேன். எப்போ இருந்தாலும் சீரியஸாக நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப 9 + 9 அப்படின்னு நம்ம வோல்டேஜை வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நான் சிங்கிள் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணுறேன். கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1.8 ஆம்ஸ்னு இருக்குது. இப்போ நான் டபுளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கறனால வோல்டேஜை கரண்ட்டும் வந்து டபுளாக இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டுங்களா? இப்போ வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணால் கரண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 18 வோல்ட்டு 1.8ன்னு இருக்குது. இந்த வோல்டேஜ் நான் வந்து கம்மி பண்ணுறேன். இங்கே வோல்டேஜ் கம்மியாகுதா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 14 வோல்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே குறைச்சிருக்கேன். கரண்ட் வந்து 1.8 ஆம்ஸ்லேருந்து 1.4 குறைஞ்சிருக்கு. நான் இன்னும் குறைக்கிறேன். 9 வோல்ட் சேமாக இருக்கா, 9 வோல்ட்டுக்கு கீழே குறைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 1 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 1 வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 ஆம்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அப்போது நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கரண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணுறப்ப கரண்ட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போனா ஆஸ் பர் ஓம்ஸ்லா வந்துட்டு கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அப்படிங்கிறத இங்கே நம்ம எவாலுவேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபார்முலாவில் இன்னொன்று நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து என்னென்னா கரண்ட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டர். அதுக்கு இன்னொரு சர்க்யூட் பார்க்கலாம். சேம் சாம்பிள் சர்க்யூட் எடுத்துட்டேன். தென் வந்துட்டு இந்த ரெசிஸ்டரை வந்துட்டு டபுள் ஆகணும் இல்லையா, வோல்டேஜ் சேமாக இருக்குது, ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து டபுளாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ சேம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.9 ஆம்ஸ் வரும். இப்போ இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா எப்படி வரும், இங்கே 10 ஓம்ஸ் அப்படிங்கிறத 20 ஓம்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் இருக்க கரண்ட்டுக்கும் செகண்ட் சர்க்யூட்டில் இருக்க கரண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். செகண்ட் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கரண்ட்டோட வேல்யூ குறையுது. இப்போ வைஸ் வர்சாவை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டரோட வேல்யூவை நான் குறைக்கிறப்ப கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் 10 ஓம்ஸுக்கு கீழே நான் குறைக்கிறேன் அப்படின்னா கரண்ட் வந்துட்டு 0.9 ஆம்ஸ்க்கு மேலே இருக்கும். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை வந்துட்டு நான் குறைக்கிறேன். 10 ஓம்க்கு கீழே நான் குறைக்கிறேன். 5 ஓம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0.8 ஆம்ஸ் அப்படின்னு வருது. நான் இன்னும் வந்துட்டு குறைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் 1 ஓம் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, 9 ஆம்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி வந்துட்டு கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜாக இருக்கோ அதே மாதிரி கரண்ட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த 2 சர்க்யூட்டை வச்சு நம்ம ஓம்ஸ்லா வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து ரெசிஸ்டரோட அப்ளிகேஷன் சர்க்யூட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிஸ்டரை என்னென்ன விதமாக நம்ம சர்க்யூட்டில் பயன்படுத்த முடியும், எந்த விதமான சர்க்யூட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் சர்க்யூட் வந்துட்டு கரண்ட் லிமிட்டிங் சர்க்யூட், ரெண்டாவது வந்துட்டு வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட். நம்ம முன்னாடி டெஃபினேஷனில் பார்த்த மாதிரி தான் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டையும் வோல்டேஜையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். முதல்ல இந்த கரண்ட் லிமிட்டிங் சர்க்யூட்டோட ஒரு அப்ளிகேஷன் சர்க்யூட் வந்து பார்த்துடலாம். ரியல் டைமில் எப்படி இந்த ரெசிஸ்டரை கரண்ட் லிமிட்டிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்திருக்கேன்னா ஏசி டெஸ்டர்
அதை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து லைன் டெஸ்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த டெஸ்டர் வந்து நம்ம எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். இது வந்து பேசிக்காக வந்துட்டு நம்மளோட சாக்கெட்டில் வந்துட்டு பவர் வருதா இல்லையா, சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம மிக்சியோ இல்லை ஏதோ ஒரு அப்ளைன்சஸ் வந்துட்டு நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகாது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றப்ப அவங்க ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்ளை வருதா, இந்த சாக்கெட்லேருந்து ஏசி சாக்கெட்லேருந்து சப்ளை வருதான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்டரை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு லைட் எரியுது இல்லைங்களா, இந்த லைட்டை எரிஞ்சிச்சு அப்படின்னா சப்ளை வந்துட்டு இந்த இந்த பாயிண்ட்லேருந்து வருது அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லார் வீடுகள்லேயும் இருக்க இந்த ஏசி டெஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியுமா? அதுவும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்ன ஒரு டெஸ்டருக்குள்ளே எப்படி இந்த லைட்லாம் எரியிற மாதிரி ஒரு செட்டப் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஸோ அதை இப்போ பார்க்கலாம். வாட் இஸ் இன்சைடு, உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த 2 விஷயத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வாட் இஸ் இன்சைடு அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு வந்துட்டு ஃபேஸோட டச்சில் இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இதை வந்து மெட்டாலிக் பாடி, இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கான்டாக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக. இந்த மெட்டாலிக் பாடிக்கு அப்புறம் இருக்கிற இந்த எல்லோ கலர் வந்துட்டு இன்சுலேட்டட் பாடி, இதில் வந்து நமக்கு ஷாக் அடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ இங்கேயும் நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம், இது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நியான் பல்ப் இருக்குது. இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நியான் பல்ப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அப்புறம் இந்த மெட்டாலிக் ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும். இதை வச்சு இந்த ஸ்க்ரூவை வச்சு இதை வந்து டைட்டன் பண்ணிடுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சப்ளை வந்து இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ண போகிறேன். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபேஸில் வந்துட்டு இந்த டெஸ்டரை வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டல் பாடி காண்டாக்டில் இருக்க மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்துட்டு இங்கே இந்த ஃபிங்கர் வந்துட்டு இங்கே வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இந்த மெட்டல் பாடி வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஸ்க்ரூவோடு தான் கனெக்ட் ஆகிருக்கனால நம்ம இங்கேயும் வந்து டச் பண்ணலாம், இல்லை இங்கேயும் டச் பண்ணலாம். ஸோ இதுக்கு இடையில என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு நியான் பல்பு. ஸோ நியான் பல்போட அதர் எண்டு வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக கனெக்ட் ஆகி தென் இந்த ஃபைனல் இந்த மெட்டல் கேப் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. இதோட வந்துட்டு இந்த டெஸ்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த கேப்பை வந்து டச் பண்ணால் மட்டும்தான் இந்த லைட் எரியும். நம்ம இந்த கேப்பை, இந்த மெட்டல் பாடியை டச் பண்ணாமல் வெறும் இந்த இன்சுலேட்டட் பாடியை வந்துட்டு டச் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த எல்இடி வந்துட்டு எரியாது. ஏன் அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கிரவுண்டிங்கே இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். சர்க்யூட் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது. எலக்ட்ரான் ஃப்ளோ இல்லைன்னா கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகாது. ஸோ இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டெஸ்டரை வந்துட்டு ஃபேஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மெட்டல் பாடியில் எங்கேயாவது நம்ம டச் பண்ணணும். ஒன்று இங்கே இருக்க அந்த பேக் சைட் ஆஃப் தி கேப் வந்துட்டு டச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த ஹேண்டில் மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, இங்கே டச் பண்ணணும். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹேண்டில் தான் அவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ டச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஹியூமன் பாடி வந்துட்டு கிரவுண்ட் ஆயிரும். ஸோ கிரவுண்ட் ஆச்சுன்னா சர்க்யூட் வந்துட்டு நம்ம மூலயமா க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகுறப்ப என்னென்னா எலக்ட்ரான் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறப்ப இங்கே லைட் எரியும். ஸோ இந்த லைட் எரியறது மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, இந்த சாக்கெட்டில் வந்துட்டு சப்ளை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1 மெகா ஓம் அப்படின்னு இருக்காங்களா. ஸோ இது வந்து இந்த நியான் பல்போட கரண்ட் அண்ட் வோல்டேஜை பேஸ் பண்ணி இங்கே வந்து அவங்க வேல்யூ போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் ஒரு கேல்குலேஷன் போடலாம் ரெசிஸ்டரோட வேல்யூக்காக. அதுக்காக நான் ஒரு நியான் பல்போட வேல்யூ எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ளை வோல்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். 240 வோல்ட் இங்கே இருக்கிறத நான் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு நியான் பல்போட கரண்ட்டு வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 1.2 மில்லியன்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. அடுத்து இந்த நியான் பல்புக்கு தேவையான வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 வோல்ட். இப்போ இதை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓம்ஸ் லா படி தான் நம்ம இதை கேல்குலேட் பண்ண போகிறோம்.
ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஓம்ஸ் லா வந்துட்டு ரீஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஆர் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆர் ஈக்குவல் டு வி பை ஆர். இந்த வி பை ஆரை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் வந்துட்டு ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் சப்ளை வோல்டேஜ் மைனஸ் நியான் தேவைப்படுற வோல்டேஜ். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணனா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த வோல்டேஜை வந்துட்டு இந்த ரெசிஸ்டர் வந்து ஹீட்டாக டிசிபேட் பண்ணிடும். ஹீட்டாக டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இந்த 95 வோல்ட் வந்துட்டு நியான் பல்புக்கு போகும். அப்படி இல்லைன்னா வோல்டேஜ் வந்துட்டு அதிகமாக நியான் பல்ப் ஆஸ் பர் ஓம்ஸில் வந்துட்டு கரண்ட்டும் வந்துட்டு அதிகமாக போகும். ஸோ வோல்டேஜ் அதிகமான கரண்ட்டும் அதிகமாகும். கரண்ட் அதிகமானா நம்மளோட லோடு வந்துட்டு பர்ன் அவுட் ஆயிடும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்துட்டு நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஏசி வோல்டேஜோட வேல்யூ வந்துட்டு 240 மைனஸ் நியான் பல்போட வோல்டேஜ் 95 டிவைடட் பை 1.2 மில்லி ஆம்ஸை நான் ஆம்ஸை கன்வெர்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து அதாவது 240லேருந்து மைனஸ் 95 பண்ணணும் 145 வோல்டேஜ் வருது. ஸோ இந்த 145 வோல்டேஜையுமே இங்கே இருக்க இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு ட்ராப் பண்ணணும். இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 79166 ஓம்ஸ்னு உங்களுக்கு வரும். 79 கிலோ ஓம் அப்படின்னு வரும். நான் இங்கே இருக்க இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நான் எடுத்துக்கல. இப்போ நமக்கு வந்துட்டு ஆரோட வேல்யூ 79 கிலோ ஓம்னு உங்களுக்கு நமக்கு கிடச்சிருக்கீங்களா? அப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 1 மெகா ஓம்னு கிடச்சிருக்கு. ஏன் அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நியான் பல்புக்கும் ஒவ்வொரு கரண்ட் வேல்யூ இருக்கும், வோல்டேஜ் வேல்யூ இருக்கும். அதை பொறுத்து தான் நம்மளோட ரெசிஸ்டர் வேல்யூ வந்து மாறுபடும். இங்கே வந்து 1 மெகாவும் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இருக்க வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியும். நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஏசி டெஸ்டர் வந்துட்டு சேஃபே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னோடய வாழ்க்கையில் 2 முறை இந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஏசி லைன் டெஸ்டரை யூஸ் பண்ணுறப்ப எனக்கு 2 டைமுமே ஷாக் அடிச்சிருக்கு. அது எதனாலன்னு எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கு ரீசன் வந்து இந்த ரெசிஸ்டர் தான். யோசிச்சு பாருங்கள், சம்டைம் இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த 240 வோல்ட் வந்துட்டு டேரெக்டாக இங்கே நம்ம கையை டச் பண்ணுறாங்கள ஸ்ட்ரைட்டாக 24 வோல்ட் அண்ட் மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நமக்கு ஷாக் அடிக்கும். அதனால் இந்த ஏசி டெஸ்டர் வந்துட்டு சேஃபே கிடையாது. இப்போ வந்துட்டு ஏசி டெஸ்டர் வந்துட்டு நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடலாம் வந்திருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதனால் ஆர்வக்கோளாறில் இதை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள். அது வந்து எல்இடி பேஸ் பண்ணி இருக்கிற கரண்ட் லிமிட்டிங் சர்க்யூட். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எல்இடிக்கு வந்துட்டு ஒரு பார்ட் நம்பர் எடுத்திருக்கேன். எல்இடியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா எல்இடியோட ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து 2 வோல்ட், ஃபார்வர்டு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 20 மில்லி ஆம்ப்ஸ். இப்போது எதுக்கு இந்த ரெசிஸ்டர் தேவைப்படுது? இப்போ ரெசிஸ்டரே இல்லைன்னா ஒரு சர்க்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்இடி இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே 2 வோல்ட் பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே எல்இடிக்கு தேவையான ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து 2 வோல்ட்டுன்றனால நான் 2 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சுவிட்சை க்ளோஸ் பண்ணேன்னா வித்தவுட் ரெசிஸ்டர் இல்லாமையே இந்த எல்இடி எரியும். தேவையான கரண்ட்டை வந்துட்டு இந்த எல்இடி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கும். ஆனால் இதில் சில ட்ராபேக் இருக்குது. அது என்னன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் பேட்ரி. நம்ம லோடு வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் வந்து தேவைப்படுதோ அது எக்ஸாக்டான வோல்டேஜ் வந்துட்டு பேட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி வந்துட்டு மேக் பண்ண மாட்டாங்க. பேட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி சில ஸ்டாண்டர்டான வோல்டேஜ் மட்டும்தான் மேக் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டான வோல்டேஜ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்டான வோல்டேஜ் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட்டு, 1.5 வோல்ட்டு, 2 வோல்ட்டு அண்ட் 3.7 வோல்ட். இந்த 1.5 வோல்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பேட்ரி. நம்ம ரிமோட்டில், டிவி ரிமோட்டில், ஏசி ரிமோட்டில் நீங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த 1.5 வோல்ட் பேட்ரி 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க.
இப்போ எனக்கு 2 வோல்ட் பேட்டரி வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ இந்த எல்இடிக்கு 2 வோல்டேஜ் தேவைப்படுது, அதனால 2 வோல்டேஜ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் இப்போ என்னோடய லோடுக்கு வந்துட்டு 3 வோல்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் எக்ஸாக்டாக இருக்காது. 3.7 தான் இருக்குது. அப்படின்னா நான் 0.7 வோல்டேஜ் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அப்போ 0.7 வோல்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இந்த சர்க்யூட்டுக்குள்ளே வந்துட்டு போகுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆஸ் பர் ஓம்ஸில். பேட்ரி வோல்டேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் இருக்கனால சீரியஸாக ஒரு ரெசிஸ்டர் வந்துட்டு ஆட் பண்ணுறப்ப எக்ஸஸாக இருக்க வோல்டேஜை வந்துட்டு ரெசிஸ்டர் வந்துட்டு ட்ராப் பண்ணிடும். ரெண்டாவது வந்து ஒரு வேளை இப்போ எனக்கு 2 வோல்டேஜ் இருக்குது, பேட்ரி இருக்குது, நான் கனெக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை இந்த பேட்டரியில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அதிகமான வோல்டேஜ் வந்துட்டு வருது இந்த பேட்டரியில் இருந்து அப்படின்னா இங்கே அதிகமான கரண்ட் போகும். அதாவது இங்கே 20 மில்லிஆம்ஸ் தான் எல்இடி எரியறதுக்கு தேவையான கரண்ட்டு அப்படின்னா நீங்கள் இங்கே 3 வோல்ட் கனெக்ட் பண்ணுறப்ப எக்ஸஸான கரண்ட் வந்துட்டு இங்கே ஃப்ளோ ஆகும். அப்போ போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்இடி வந்து பேர்ன் ஆயிரும். அதாவது பேட்டரி வோல்டேஜ் greater than required LED voltage அப்படின்னா it will draw high current and LED will burn out. இப்போ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ 2 வோல்ட் எனக்கு தேவைப்படுது, ஆனால் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கிறப்ப எனக்கு ஒரு 1 வோல்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே வருதுன்னா கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஒன்று இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எல்இடியே எரியாது, ஆஃபில் தான் இருக்கும். ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னா எரியும், ஆனால் பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம எல்லா வீடுகள்லையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகிறப்ப லைட்டு இல்லை ஃபேன் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், ஈவன் தோ 5ல் வச்சா கூட. அதே மாதிரி லைட்டும் வந்து ரொம்ப டிம்மராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வித் ரெசிஸ்டர் போகிறோம் கரண்ட் லிமிட்டிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய சர்க்யூட்டில் வந்துட்டு நான் 3.7 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ ரெசிஸ்டர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. சேம் கேல்குலேஷன் தான் நம்ம ப்ரீவியஸாக அந்த ஏசி டெஸ்டருக்கு பார்த்தா சேம் கேல்குலேஷன் தான். இப்போ நான் இங்கே ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்டாண்டர்டான பேட்ரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். தென் நம்ம ஸ்டாண்டர்டான பேட்ரி வந்துட்டு யூஸ் பண்ணுறப்ப ரெக்யர்டு லோடு வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜ் வந்து பேட்டரியில் இருந்தால் கூட எக்ஸஸான வோல்டேஜை வந்து இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு ட்ராப் பண்ணிடும், அதாவது ஹீட்டாக டிசிபேட் பண்ணிடும். ரெண்டாவது வந்து இட் லிமிட்ஸ் த கரண்ட் ஃப்ளோ. இப்போ இங்கே 20 மில்லிஆம்ஸ் தான் எனக்கு தேவைன்னா இங்கே நான் ஆட் பண்ணுற ரெசிஸ்டர் வேல்யூவை பொறுத்து இந்த சர்க்யூட்டில் வந்து ஒன்லி 20 மில்லிஆம்ஸ் மட்டும்தான் போகுது. ஸோ இப்போ நான் வோல்டேஜையும் கரண்ட்டையும் இந்த ரெசிஸ்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த எல்இடி வந்து சேஃபாக ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேலையே என்ன அப்படின்னா லோடு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான கரண்ட் அண்ட் வோல்டேஜை சப்ளை பண்ணுறது தான். அடுத்து வந்துட்டு நம்ம அந்த எல்இடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து கேல்குலேஷன் மூலமா பார்க்கலாம். முன்னாடி பார்த்தா அதே ஃபார்மாக தான் சப்ளை வோல்டேஜ், அதாவது பேட்டரி வோல்டேஜ் என்ன மைனஸ் எல்இடியோட ஃபார்வர்டு வோல்டேஜ், தென் வந்துட்டு டிவைடட் பை ஃபார்வர்ட் கரண்ட் வேல்யூ. இங்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் பேட்டரி வோல்டேஜ் வந்து 3.7 நம்ம அங்கே போட்டிருக்கோம். தென் எல்இடியோட ஃபார்வர்டு வோல்டேஜ் 2 வோல்டேஜ் அண்ட் எல்இடியோட ஃபார்வர்ட் கரண்ட் வந்து 20 மில்லிஆம்ஸ். இப்போது இந்த எல்லா வேல்யூஸையுமே இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 85 ஓம்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இங்கே வந்துட்டு சேம் சர்க்யூட்டில் வந்துட்டு 85 ஓம்ஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நோடில் வந்துட்டு வோல்டேஜ் செக் பண்ணுவோம். கரண்ட்டை வந்து நம்ம சர்க்யூட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம், ஒரே வேல்யூ தான் இருக்கும். எங்கே செக் பண்ணாலும் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். இப்படி தான் வந்துட்டு ஒரு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இது ரெண்டுத்துக்குமே உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா சேம் ரெசிஸ்டர் வேல்யூ தான் சூஸ் பண்ணுறேன், ஆனால் இங்கே சப்ளை வோல்டேஜை வந்து மாற்றுறேன்.
அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3.7 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா எல்இடிக்கு எவ்வளோ தேவைப்படுது, 2 வோல்ட் தேவைப்படுது. அப்போ 3.7 -2 அப்படின்னு இங்கே போட்டோம்னா 1.7 வோல்டேஜ் வந்துட்டு இங்கே வந்துட்டு அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்துட்டு இருக்கும். அப்போது கரெக்டாக நமக்கு தேவையான 20 mA கரண்ட் வந்துட்டு இந்த எல்இடிக்கு போகும். இதுவே என்கிட்ட வந்து 4 வோல்ட் பேட்டரி தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுது, 2 வோல்டேஜ் தேவைப்படுது. இங்கே வந்து 4 அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா 4 - 2 வந்துட்டு 2 வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இருக்கும். அப்போ 2 வோல்டேஜை வந்து இந்த ரெசிஸ்டர் வந்து ட்ராப் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1.7, இங்கே பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜ். இப்போ அந்த டைமில் கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவலாகவே தெரியும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சேம் அதே மாதிரி 4.5 வைக்கிறப்ப இந்த 20 mA எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, 29.4 mA வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் வந்துட்டு 5 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 3 வோல்டேஜ் வந்து இங்கே ட்ராப் ஆகும். கரண்ட்டோட வேல்யூ வந்து 35.3 mA இருக்கீங்க. அதாவது ரொம்ப அதிகமான கரண்ட் வந்து இங்கே வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். மேக்ஸிமம் கரண்ட் த்ரூ த எல்இடின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். மேக்ஸிமம் 30 amps வரைக்கும் கொடுக்கலாம். பட் சேஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 20 mA தான். 35 mA கூட ஒர்க் ஆகும் எல்இடி. ஆனால் அதோட லைஃப் டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ஓவர் பிரைட் ஆகிடும், லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து இது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரண்ட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து ஒரு கிராஃப் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ் இருக்குது, இங்கே வந்து கரண்ட் த்ரூ எல்இடி மில்லியம்ஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 mA 22 mA இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் வந்து 3.7 இல்லைங்களா? ஸோ 3.7லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 2 வோல்டேஜாக இன்க்ரீஸ் ஆகி 5 வோல்டேஜ் வரைக்கும் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ 3.7ல் இங்கே வந்து 20 mA இருக்குது. 4 வோல்ட் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 mA இருக்குது. 4.5 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 mA கிட்ட இருக்குது. சேம் 5 வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 35 mA கிட்ட இருக்குது. ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே ஒரு டாட்டட் ரெட் லைன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு என்ன அப்படின்னா டேஞ்சர் ஜோன். மோர் தென் 30 mA போச்சு அப்படின்னா அது வந்துட்டு எல்இடி நான் சொன்ன மாதிரியே லைஃப் ஸ்பேன் வந்துட்டு கம்மியாயிடும். இஃப் வோல்டேஜ் இன்க்ரீஸ் கரண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆஸ் பர் ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா வந்துட்டு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லா சர்க்யூட்லேயுமே இந்த ஓம்ஸ் லா வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒய் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான், கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. இப்போ இந்த சர்க்யூட்டு டயக்ராம் வந்து நம்ம போட்டுட்டோம். தென் வந்துட்டு இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து சர்க்யூட் சிமுலேஷன் வந்து ஒன்று பண்ணி பார்த்துடலாம் இந்த கரண்ட் லிமிட்டிங் சர்க்யூட்டுக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு இதை புரிஞ்சிக்க முடியும், இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐ அண்ட் வி, இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ, தென் இந்த எல்இடி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆடிங் டு தட் நோட், இங்கே ரெசிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் கரண்ட்டையும் லிமிட் பண்ணுது, தென் எக்ஸஸ் வோல்டேஜையுமே ட்ராப் பண்ணுது. இது ரெண்டுமே எதுக்காகனா இட் வில் ப்ரொடெக்ட் த எல்இடி ஃப்ரம் த டேமேஜ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த சேம் சர்க்யூட்டை வந்துட்டு இங்கே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 3.7. இங்கே வந்துட்டு எல்இடியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் அண்ட் ஃபார்வர்ட் கரண்ட் வந்து 20 mA. நம்ம கால்குலேட் பண்ணபடி இங்கே 85 ஓம் ரெசிஸ்டர் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நான் இந்த சர்க்யூட் வந்து ரன் பண்ணுறேன். பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சப்ளை வந்து 3.7 வோல்ட் இங்கே வருது. ஆஃப்டர் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் 2 வோல்ட் தான் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் வந்து 20 mA வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. இந்த 2 வோல்ட் மட்டும்தான் இங்கே போகும். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3.7
அண்ட் 2 வோல்ட், அதாவது ரிமைனிங் இருக்க 1.7 வோல்டேஜ் வந்து இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்கும், அதாவது ஹீட்டாக டிசிபேட் பண்ணிடும். ஓகேவா? இப்போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வோல்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு 3.7 இருக்கதா வந்து ஒரு 5 வோல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கரண்ட் வந்துட்டு எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கியூட்டை வந்துட்டு ரன் பண்ணுறேன், லோட் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்னு கொடுக்குறப்ப 34.6 மில்லியம்ஸ் அதிகமாக, ரொம்ப அதிகமான கரண்ட்டு வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போது ரன்னில் இருக்கிறப்பயே இந்த பிரைட்னஸ் வந்து நோட் பண்ணுங்கள். பிரைட்னஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் முன்னாடி இருக்கிற மாதிரி அந்த 3.7 சம்திங், இப்போ நான் அது கொடுக்குறேன். இப்போ இந்த எல்இடியோட பிரைட்னஸ் நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 6 வோல்ட் அந்த மாதிரி கொடுத்தேன்னா இங்கே கரண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமான கரண்ட் வந்துட்டு இங்கே ஃப்ளோ ஆகிறதுனால இந்த எல்இடி வந்து பஸ்ட் ஆயிரும். அதை தான் இங்கே வந்து மீன் பண்ணுது. இப்போ இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, லாட் ஆஃப் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த எல்இடி. இந்த கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு இந்த எல்இடியால் ஹேண்டில் பண்ண முடியல, அதனால இந்த எல்இடி வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. நான் அதை கம்மி பண்ணுறேன். வந்துட்டு எல்இடி வந்துட்டு எரியுதா? இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வோல்டேஜ் குறைக்க கரண்ட்டும் வந்துட்டு குறையும், அதனால எல்இடி வந்து டிம் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டிம் ஆயிருக்கா, எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ. ஸோ மினிமம் கரண்ட் வந்துட்டு நமக்கு 20 மில்லியம்ஸ். நான் இங்கே வோல்டேஜை வந்துட்டு 2.69 குறைக்கிறப்ப இங்கே கரண்ட் வந்துட்டு லெஸ் தென் 10 மில்லியம்ஸ் போகுது. இங்கே லைட் எரியுது, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைட்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கரண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும் ஆஸ் பர் ஓம்ஸ் லா, பிகாஸ் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். தென் இந்த ரெசிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா, எக்ஸஸான வோல்டேஜும் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான். ஆல்ரெடி நம்ம கேல்குலேஷன் போட்டு தான் நம்ம இந்த சர்க்கியூட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம், அதனால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த 3.7 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி நான் ஏன் காமிச்சேன்னா, இது வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறப்ப ரியல் டைமில் எப்படி வந்துட்டு லோடை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நீங்கள் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ உங்ககிட்ட சப்ளை கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் லோடுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜும் கரண்ட்டும் தேவைங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த ரெசிஸ்டரே வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்போம். நீங்கள் சப்ளை வந்துட்டு ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டரை போட்டதுக்கப்புறம் இங்கே நீங்கள் சப்ளையை நீங்கள் மாற்ற போகிறதில்ல, அதனால் ஆஸ் பர் நம்ம கேல்குலேஷன் படி நீங்கள் இங்கே 3.7 வோல்டேஜ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இந்த சர்க்கியூட் வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட் சிமுலேஷன் வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கரண்ட் லிமிட்டிங் சர்க்கியூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நவ் கோ பேக் டு அவர் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் லிமிட்டிங் சர்க்கியூட்னு நீங்கள் பார்த்தா கூட அங்கேயுமே வோல்டேஜை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது எக்ஸஸ் வோல்டேஜை வந்து ட்ராப் பண்ணுது. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக வோல்டேஜ் பேஸ்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் தான். இந்த சர்க்கியூட் வந்து எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ R1 அண்ட் R2 இந்த ரெண்டு ரெசிஸ்டரையுமே சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். R1 ரெசிஸ்டரோட ஒரு எண்டு வந்துட்டு சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கும். தென் R2ஓட அனதர் எண்டு வந்துட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. R1 அண்ட் R2 ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்க இந்த நோட்லேருந்து தான் அவுட்புட் வந்து எடுப்பாங்க. இப்போது இந்த சர்க்கியூட் வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு சப்ளை வோல்டேஜ் இருக்குது. சில சர்க்கியூட்டுக்கு வந்துட்டு மினிமம் வோல்டேஜ் தான் தேவைப்படும். இப்போ அந்த டைமில் வந்துட்டு இந்த சர்க்கியூட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 5 வோல்ட் இருக்குது, பேட்டரி இருக்குது. ஆனால் உங்களோட
லோடுக்கோ இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த மாதிரிக்கு வந்துட்டு நீங்கள் 3.3 வோல்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் வந்துட்டு மோர் பேஸ்ட் ஆன் வோல்டேஜ், நாட் அபவுட் கரண்ட். அவுட்புட் வோல்டேஜ் வந்து இங்கே எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா R2 டிவைடட் பை R1 + R2 இன்ட்டு Vin. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த R1 வேல்யூ R2 வேல்யூ சேம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்துட்டு எப்படி ரீஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா Vout டிவைடட் பை 1/2 இன்ட்டு Vin அப்படின்னு வந்துடும். அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா இங்கே கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த சப்ளை இன்புட் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு நான் சேமான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கல, டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறேன். அதாவது சேமான இந்த ரெசிஸ்டர் வேல்யூ இல்லாமல் நான் வேறு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போது நான் சேமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே நான் 5 வோல்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 2.5 வோல்ட் வரும். இந்த R1 R2 வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கேன்னா Vin வந்து 9 வோல்ட்டு, Vout வந்துட்டு 6 வோல்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த ஃபார்முலாவில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணுறப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எனக்கு Vout அண்ட் Vin தெரியுது, R1 அண்ட் R2 இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வேல்யூவை அப்ளை பண்ணிக்கிறேன். Voutோட வேல்யூ வந்துட்டு 6, Vinோட வேல்யூ வந்துட்டு 9. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/3 அப்படின்னு வரும். ஸோ 2/3 = R2 டிவைட் பை R1 + R2 நமக்கு கிடைக்குமா. இது அல்ஜிப்ரா மூலமாக நம்ம ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா R2 வந்துட்டு 2 × R1 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த ஃபார்முலா படி நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா இங்கே 6 வோல்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னா R1 வேல்யூவை விட R2 வேல்யூ ட்வைஸ் த டைம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ சூஸிங் த ரெசிஸ்டர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நான் R1 வந்துட்டு 1 கிலோ ஓம் அப்படின்னு எடுத்திருக்கேன்னா ஆஸ் பர் த ஃபார்முலா வந்துட்டு R2 வந்துட்டு 2 கிலோ ஓம்னு எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ R1 அண்ட் R2 அதாவது நான் R1 ஏதாவது நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா அதை விட டபுள் த டைம் இருந்தால் மட்டும் போதும், இல்லை இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவுமே கன்சிடர் பண்ணுமா, இல்லை எந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ R1ஓட வேல்யூ வந்துட்டு 10 கிலோ ஓம்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா R2 வந்துட்டு 20 கிலோ ஓம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இங்கே 6 வோல்டேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எந்த இடத்துல 1 கிலோ ஓம் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல 10 கிலோ ஓம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்க்கலாம். சேம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ஆனால் ரூல் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் R1 கொடுக்குற வேல்யூவை விட R2ஓட வேல்யூ டபுள் த டைம் அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது சேம் ஓம்ஸ் லாக்கு வாங்க. இப்போ இந்த R1 ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம் இருக்குது, இந்த R1 ரெசிஸ்டர் வந்துட்டு 10 கிலோ ஓம் இருக்குது. இப்போ கம்பேரிட்டிவ்லி இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்துட்டு கம்மியாக இருக்குது. ரெசிஸ்டரோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ஆஸ் பர் ஓம்ஸில் வந்துட்டு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட்டுன்றனால கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சேம் இப்போது கீழே இருக்கிறதுக்காக ரெசிஸ்டரோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போனா கரண்ட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். கரண்ட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அகெயின் பவரோட வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே 6 வோல்ட் வருது அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் உங்களோட லோடுக்கு வந்துட்டு அதிகப்படியான கரண்ட்டு தேவைன்னா நீங்கள் 1 கிலோ ஓம் வந்துட்டு யூஸ் பண்ணணும். உங்கள் லோடுக்கு வந்துட்டு கம்மியான கரண்ட் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 10 கிலோ ஓம் யூஸ் பண்ணால் போதும். பேஸ்ட் ஆன் த லோடோட கரண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு R1ஓட வேல்யூ 1K-வா இல்லை 10K-வா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹவு டு செலக்ட் த ரெசிஸ்டரை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை வந்து நான் பார்ட் 1 கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுவரை காத்திருங்கள். காணொளி பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.